ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீதமான உப்புமா யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான். ஸோ இது வந்து காலையில் செஞ்ச உப்புமா. இதை வந்து நைட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதனால ஈவினிங்கு நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிடுவேன் இதை யூஸ் பண்ணி. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் நிறையா வாட்டி பண்ணியிருக்கேன். குழந்தைங்க திரும்ப திரும்ப வேணும்னு கேட்ட ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். அதனால தான் நான் இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து காலையில் பண்ண உப்புமாவை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அதில் வத்தல் இருந்ததுன்னா அந்த வத்தலை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ எப்படியுமே வந்து உப்புமா வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா உதுத்துருங்க. ஸோ கட்டியாக இருந்தது அப்படின்னா பண்ணுறப்போ நல்லா இருக்காது. அதனால நல்லா உதுத்துருங்க. ஆனால் மிக்சியில் போட்டு அடிச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ கையாலே நல்லா உதுத்துக்கோங்க. ஸோ நல்லா உதுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி வெளியிலே வச்சுருங்க. காலையில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வச்சுருங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காதீங்க, ரொம்ப கட்டியாயிரும். ஸோ இப்போ நல்லாவே நான் வந்து உதுத்துட்டேன். அடுத்து சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்க்கலாம். நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் வந்து குழம்பு பொடி தான் சேர்த்துருக்கேன். சில்லி பவுடரும் சேர்க்கலாம். சில்லி பவுடரோட குழம்பு பொடி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாம்பாருக்கெலாம் போடுவீங்களே அந்த பொடி. அடுத்து டேஸ்ட்டுக்காக சால்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். ஸோ அடுத்து இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. நல்லா உதுத்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் சேர்க்கணும். அதே மாதிரி மசால் பொடி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து உதுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக கலர் மாறும். சில்லி பவுடருக்கு பதிலாக நீங்கள் வந்து வெஜ்ஜு குழம்புக்கெல்லாம் போடுவீங்களா, சாம்பார் அதுக்கெல்லாம் போடுற அந்த மசாலா போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. அரிசி மாவு வந்து அது சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அரிசி மாவு. நிறைய அரிசி மாவும் போட்டுறாதீங்க, ஒரு அரை ஸ்பூன் போதும். ஸோ கார்ன்ஃப்ளவரை விட அரிசி மாவு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா வருது. ஸோ உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு நல்லா வரல, உங்களோட உப்புமா வந்து ரொம்ப கொலன்னு இருக்குது அப்படின்னா அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, கொலன்னு எண்ணெய் ரொம்ப குடிக்கும். அதனால் இப்போ என்னோடது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரியே எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், வெடிப்பு இல்லாத மாதிரி நீட்டாக வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஆயிலை ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். ஸோ ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு, செக் பண்ணியாச்சு. இப்போ அந்த பிடிச்சி வச்சுருக்க உப்புமாவை இதில் போட்டுருங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லனா உள்ளே வேகாது, வெளியில் மட்டும் ஒரு மாதிரி கருகிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க தேவையே கிடையாது. உருளைக்கிழங்கோ எதுவுமே வேக வச்சதில்ல, ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.